மகள், உங்கள் மகள் இருந்து விட்டாள். இரக்கமற்ற அவள் உயிரை போக்கிவிட்டீர்கள். என் கண்ணீரை வற்றாத அறுவையாக்கி விட்டீர்கள். அழுகிறேன், அழுதழுது மாறுகின்றேன். தேவசுந்தரி, எந்த தந்தையும் தன் மகளை அழ வைத்து ஆனந்தப்பட மாட்டான். தந்தை, உங்களுக்கும் அந்த நினைவு இருக்கிறதா? மகளே, அந்த உணர்வை மறந்துவிட்ட ராஜதந்திரியே, காதல் புரிவது தவறென்றால் சமுதாயம் வளர்ந்திருக்குமா? சந்தன் மகாராஜ் மீன் வளைச்சு மச்சகந்தியை விரும்பினான். சோழன் நலங்கில் உப்புவாணி பெண்ணோடு உறவு பாராட்டினான். அந்த பீலி வளையை பல்லவ குலத்தாய் சரித்திர புகழ் பெற்ற அந்த சக்கரவர்த்திகளுக்கு மட்டும் அந்தஸ்து விதிவிலக்கா? பெண்ணாக பிறந்த குற்றத்திற்காக என் உள்ளம் ஆறாத புண்ணாக வேண்டுமா? வான முயலுக்கும் வான பறவைக்கும் உள்ள வாழ்க்கை உரிமை அரசன் மகளாக பிறந்ததால் எனக்கு இல்லையா? ஆம் மகளே, நீ தனக்கென்று வாழ பிறந்தவள் அல்ல, இந்த நாட்டை ஆள பிறந்தவள். ஆள பிறந்தவள் என்றால் உள்ளம் படைத்த ஒரு பெண் என்பதை உணர்ந்து பார்த்தீர்களா? காதலுக்கும் கடவுளுக்கும் பேதமில்லை என்ற உலக வழக்கை அறியாததே. ஆற்றுக்கு கரை போட்டு அதன் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தலாமே தவிர குறுக்கே அணை போட்டு தடுக்க முடியுமா? இந்த ஜகத்திலே பாடாத வண்டு இருந்தால், தேன் ஊறாத மலர் இருந்தால், ஒளி வீசாத நிலவிருந்தால் சொல்லுங்கள். ஆசை வளராத நெஞ்சத்தோடு அழுந்து போகிறேன். தேவசுந்தரி, ஆதி வழக்கத்தை தகர்க்கிறாய். அப்பன் சொல்லையும் மீற நினைக்கிறாயா? நீங்கள் காற்றுக்கும் மழைக்கும் கட்டளையிட முடியுமானால் என் காதலுக்கும் கட்டுப்பாடு விதிக்கலாம். வள்ளியின் காதலை முறை கெட்டது என்று தள்ளியதுண்டா? வணங்கும் தெய்வமாக கொண்டு விட்டீர்கள். அந்த வள்ளி முருகன் மேல் ஆணையிட்டு கேட்கிறேன். நான் விரும்பியவனை அடைய நினைத்தது குற்றம் என்றால் நீங்கள் என்னை பெற்றதே குற்றம். நீதி என்ற போர்வையில் காதல் உள்ளங்களை துண்டாடி உயிர் வதைக்கும் கொலையாடி நீங்கள். என்னை கொடுமை செய்த குற்றவாளி நீங்கள். என் பகைவன் நீங்கள். உங்களை என் கேட்க வேண்டும். எனக்கு மாலையிட வேண்டியவன் மன்னனாகத்தான் இருக்க வேண்டும் என்று நீதி கூறி என் காதலை நாடுகளுக்கு நீதிமான்களை கேட்கிறேன். அவர்கள் என் கதையை கேட்கட்டும், எனக்கும் நீதி கூறட்டும், மக்கள் மன்றம் கூறட்டும், தீர்ப்பு கூறட்டும். தேவசுந்தரி, நான் தான் தகப்பனின் கடமையை நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்தாலும் நீயாவது மகளின் பொறுப்பை நிறைவேற்று தாய். உனது கண்ணீர் என்னை தீயாக சுடுகிறது. மக்கள் மன்றத்தில் வேறு கொண்டு போய் நிறுத்தாதே. என்னை கொன்றுவிடு, என்னை கொன்றுவிடு. ஏன் தயக்கம்? உன் அப்பனை கொன்றுவிட்டு உன் காதலோடு சுகமாயிரம்மா, சுகமாயிரும். அத்தை, எழுந்துருங்க, உள்ள எழுந்துருங்க. அத்தை, எத்தனை நாளைக்கு தான் அப்படி சாப்பிடாம பட்னியாவே இருப்பீங்க? கொஞ்சமாவது சாப்பிடுங்க அத்தை. எனக்கு ஒண்ணு வேண்டாம். என் மகன் எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ, என்னென்ன கஷ்டம் எல்லாம் அனுபவிக்கிறானோ. அத்தை, நான் இருக்கும்போது நீங்க இப்படி கண்ணீர் விடலாமா? அத்தை, நான் இப்பவே புறப்பட்டு போய் அவன் எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறாங்கிற சந்தோஷ செய்தி கொண்டுகிட்டு வரேன். நீங்க சாப்பிடுங்க அத்தை. அத்தை, கொஞ்சம் சாப்பிடுங்க. இந்தாங்க.
ஆண்டவன் தந்த தலைவனே வருக. மலையரசன் ஐயா பெரியவரை, இதெல்லாம் என்ன? நான் எப்படி உங்களுடைய அரசனாக முடியும்? ஐயா, மாண்டு போன மலையரசனுக்கு வாரிசு இல்லை. ஆகவே சம்பிரதாயப்படி யானையிடம் மாலையை கொடுத்தும் அது தங்களுக்கு கூட்டியது. ஐயா, இது எனக்கு வேண்டாத ஏற்பாடு. என்னை மன்னிக்கவும். ஐயா, தாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. கள்ளன் கவனமற்ற இந்த மக்களை பாருங்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டியது தங்களுடைய பொறுப்பு. இது எங்கள் முடிவல்ல, ஆண்டவன் கட்டார். வாருங்கள், இந்த பீடத்தில் அமருங்கள். என்னை முதலில் ஜெயித்து விட்டு பிறகு அங்கே போய் உட்கார். யானை மாலையிட்டால் என்ன, ஆண்டவன் கட்டளையிட்டால் என்ன? யாழ் வீச்சுக்கு பதில் சொல்லிவிட்டு தான் உட்கார வேண்டும். விஜயதேவா, நமது பரம்பரை சம்பிரதாயத்தை அவமதிக்காதே. நமது சமுதாய கட்டுப்பாட்டுக்கு நீ உடன்பட முடியாது. வீராதி வீரர்கள் அமர்ந்த அந்த ஆசனத்தில் ஒரு கோழை அமர்வதாம். கோழை! என் வாழ்வின் கடைசி நாள் இன்றோடு முடியட்டும். ஆறுயிரே, ஆண்டவன் நம்மை தூய அன்பினால் சேர்த்து வைத்தார். மனமில்லாத மனிதர்கள் பிரித்து விட்டார்கள். உங்களோடு வாழும் பாக்கியம் இந்த உலகத்தில் எனக்கு இல்லை என்றாலும் அந்த உலகத்திலாவது உங்களுக்காக காத்திருக்கிறேன். அம்பிகா, இளவரசி, இங்கே ஏன் வந்தாள்? என் உயிருடன் நீயும் விளையாடுகிறாயா? வாழ்வதற்குத்தான் வயிற்று போய்விட்டேன். சாவதற்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? அரசியல் சதுரங்கத்தில் என்னை பகடையாக உருட்டுகிறார்கள். நீயும் அவர்களுக்கு உடந்தையா? இளவரசி, இளவரசி, தற்கொலை எவ்வளவு பெரிய பாவம் என்பது தாங்கள் அறியாததா? அம்பிகா, உலர்ந்து போன என் விழிகளை பார். உதிரம் உறைந்து போன என் நெஞ்சத்தை தொட்டுக்கு. நான் இனி ஏன் வாழ வேண்டும்? ஏன் வாழ வேண்டும்? இளவரசி, சாட்சிக்கு விரோதமாக, மனம் நிறைந்தவனுக்கு துரோகமாக, மாற்றானுக்கு மனைவியாவது தற்கொலையை விட பெரிய பாவம் அல்லவா அம்பிகா? அம்மா, துன்பத்தின் எல்லையே துணிச்சலும் வல்லமையும் தரும் என்பார்கள். உங்கள் வாழ்விலே குறுக்கிட்ட வஞ்சகர்களுக்கு நல்ல பாடம் கற்பீங்கள். துன்பத்தின் சாவினால் வெல்ல நினைக்காதீர்கள். தத்துவமும் உபதேசமும் கேட்க இது நேரமில்லை சகோதரி. என்னை தனியாக விட்டு போய்விடு. என்னை மன்னித்து விடுங்கள். நானும் உங்களை சந்தேகித்தேன். மாசற்ற காதலை மறந்து மாபெரும் தவறு செய்து விட்டீர்களோ என்று நினைத்தேன். என் வாழ்விலே போட்டியிடுவதாக ஆத்திரப்பட்டேன். வயதிற்கும் வெறியோடு வந்தேன். வாசலில் உங்களை பார்த்த பிறகுதான் என் அறிவு தெளிவு. தேவி, இதோ இதுவே உங்களை பாதுகாக்கட்டும். அம்பிகா, இளவரசி, நான் சொல்வதை கேளுங்கள்.